அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி. எல்லாரும் ஒவ்வொரு எதிர்பார்ப்போடு ஆவலோடு தேவனுடைய பாதத்தில் காத்திருக்கக்கூடிய ஒரு நேரம். ஏனென்றால் ஒரு புதிய வருட பிறப்பு போல ஒரு புதிய மாதம், அதுவும் 6 மாதங்கள் கழித்து 8வது மாதத்துக்கு நாம் கடந்து வந்து விட்டோம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் அவருடைய வாழ்க்கையில, கைடு செய்யற தொழில், வியாபாரத்துல, வேலையில, எல்லாவற்றிலும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். எப்படியாகிலும் கடவுள் என்னை ஆசீர்வதித்து உயர்த்த மாட்டாரா என்று சொல்லி இந்த உயர்வை குறித்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆகவேதான் இன்றைய தினம் பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இடைபடுகிற வார்த்தை என்னவென்றால், சங்கீதம் 34:37 குறித்து இப்பொழுது நான் வாசிக்கிறேன். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அது மாத்திரமல்ல, பின்னாடி வர்ற பகுதி பாருங்க, துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் சரி, உலக மக்களுக்கும் சரி, அதிகமாக ஒரு கேள்விக்குறி. துன்மார்க்கர் இந்த உலகத்துல செழித்து ஓங்கி உயர்ந்து இருக்கிறார்களே, ஆனா நீதி, நியாய, தர்மம், கர்த்தருக்கு பயந்து, தெய்வத்துக்கு பயந்து வாழ்கிறவர்கள் இந்த உலகத்திலே சஞ்சலத்தையும் தவிப்பையும் தினந்தோறும் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார்களே, இது என்ன என்று எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. இதை குறித்து தாவீது பக்தன் இவ்வாறு சொல்கிறார், நான் விருதாவாகவே பரிசுத்தமாய் வாழ்ந்து உம்முடைய கற்பனையெல்லாம் கை கொண்டு இருந்து என்ன பிரயோஜனம் என்று நினைப்பேனே ஆகில் உமக்கு நான் துரோகியாவேன் என்று அவர் அப்படி ஒரு கேள்வி கேட்டது போல கேட்டு அப்படி ஒரு ரிவர்ஸ்ல வருவதை நாம் பார்க்கிறோம். துரோகியாவேன். அப்பொழுது அவர் சொல்கிறார், என்னை பரிசுத்த ஆவியான உயர்ந்த ஸ்தானத்தில் என்னை கொண்டு போய் நிறுத்தி இந்த துன்மார்க்கருக்கு இந்த உலகத்திலே, பூ உலகத்திலே நடைபெறும் காரியங்களை குறித்து எனக்கு விளக்கினார். அப்பொழுது நான் என் உள்ளந்திரியங்களில் குத்துண்டேன் என்று சொல்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த துன்மார்க்கருக்கு நடைபெறும் காரியங்களை நாம் கண்ணால் காணும் வரைக்கும் ஆண்டவருக்காக, தெய்வத்திற்காக பரிசுத்தமாய், உண்மையாய், கருத்தாய் வாழ்கிறவர்களுக்கு ஒரு விசனம் உள்ளத்திற்குள் ஏற்படுவது இயல்பான ஒரு காரியம். இதைத்தான் தாவீது தெளிவாக சொல்கிறார். ஆகவே இப்படி நம்முடைய துன்மார்க்கருக்கு இந்த உலகத்துல என்ன நேரிடுகிறது என்பதை நாம் காணும் வரைக்கும் அது விசனமாய் இருக்கும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சகோதரன், எனக்கு அருமையான சகோதரன் தான், என்னுடைய நெருங்கிய நண்பர். அவர் ஒரு நாள் என்னை பார்த்து சொன்னார், நீங்கள் இவ்வளவு பக்தியோட, பயபக்தியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே, கடவுள் 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 என்று வாழ்கிறீர்களே, இன்றைக்கு பாருங்க, நான் குறுகிய காலத்துல இன்றைக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்துக்கு நான் பார்த்து இருக்கிறேன் என்று அவர் என்னை ஏளனம் செய்தார். ஆனால் இன்றைக்கு பாருங்க, அவர் உயிரோடு இல்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், இதெல்லாம் தாவீது வாழ்க்கையில அவர் அறிந்து புரிந்து எழுதி வைத்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததுதான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ அவர் மேட்டின்மையோடு சொன்னார். அந்த நேரம் என்னுடைய காதுக்கு அது கேட்கும் பொழுது என் இதயத்தில் அது விசனமாய் இருந்தது. ஆண்டவரை, உமக்காக நான் இவ்வளவு வெகு பக்தி வைராக்கியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, இன்றைக்கு வந்த ஒரு உண்மை அறியாத ஒரு மனிதன் என்னை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்கிறாரே என்று என் மனதிற்குள்ளே ஒரு சின்ன விசனம் வந்தது. ஆனால் அவருடைய முடிவையும் கடவுள் எனக்கு காட்டினார். ஒரு சில மாதங்களோ ஒரு வருடம் நினைக்கிறேன் கழித்து திடீரென்று அவர் என்னை கண்டு அவருடைய பென்ஸ் கார்ல அப்படி சடன் பிரேக் போட்டு நின்று, என்ன எப்படி இருக்கீங்க அப்படின்னு நிறுத்தி கேட்டார். அப்ப சொன்னீங்க, என்ன தலையில முடியெல்லாம் இல்லை, இவ்வளவு கொட்டி கிடக்கிறது என்று வருத்தத்தோடு கேட்கும் பொழுது சொன்னார், உங்களுக்கு தெரியாதா, எனக்கு கேன்சர், புற்றுநோய், இதுல 4வது ஸ்டேஜை தாண்டிட்டேன், இனி கடவுளாலையும் என்னை குணப்படுத்த முடியாது, டாக்டர்கள் கைவிரித்து விட்டார்கள், கூடி போனால் 6 மாதம் இந்த உலகத்தில் இருப்பேன் என்று அதையும் கவலைப்படாத போலதான் சொன்னார். பாருங்க, அதே போல அவர் மரித்து போனார். ஆனால் அவருடைய வருமானத்தை குறித்து, அவருடைய உயர்வை குறித்து நான் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, அவர் நம்பி ஒரு இடத்தை வாடகை கொடுத்தார். அந்த இடத்தை அவருக்கு உரிய பெயருக்கு பத்திரத்தை மாற்றி தில்லுமுள்ளு பண்ணார். அதற்கு பிறகு இந்த இடத்தை விட்டு கடந்து நாகர்கோவில் பக்கம் செல்லும் பொழுது அங்கு ஒரு பெரிய தொழிலதிபர் அவர் இவரை ஒர்க்கிங் பார்ட்னராக சேர்த்தார். அந்த தொழிலே அங்கேயும் அவருக்கு மோசடிகளை செய்து அவருடைய சொத்துக்களை எல்லாம் ஆட்டை போட்டு சடனாக உயர்ந்து விட்டார். இதுதான் துன்மார்க்கருடைய வளர்ச்சி. அதாவது கைப்பாடாய் சேர்க்கிறவன் விருத்தி அடைவான். அதாவது துரிதமாய் வந்த ஆசீர்வாதம் தங்காது.
என்று வேதம் சொல்கிறது. இவருக்கு துரிதமாய் வந்த ஆசீர்வாதம். இந்த துரிதமாய் வந்த ஆசீர்வாதத்தை வச்சுக்கிட்டு தேவ மனிதனாகி என்னை குறித்து அவர் அலட்சியமாய் பேசினார். இன்றைக்கு பாருங்க, அவர் இறந்து போய் கிட்டத்தட்ட 20 வருடம் தாண்டி விட்டது. இன்றைக்கு இந்த பூமியை நான் சுதந்திரித்துக் கொள்வதற்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். 2 பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். அருமையான ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். எவ்வளவோ மக்களுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய மகா கனமுள்ள ஊழியத்தை செய்வதற்கு என்னை தகுதிப்படுத்தி இருக்கிறார். எவ்வளவோ நன்மைகள் மேல் நன்மை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் போராட்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், நிந்தைகள் வரும், அவமானங்கள் வரும். இதுதான் நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்பதற்கு ஒரு உதாரணம். இந்த உலகத்திலே நீங்கள் எந்த உபத்திரவத்தையும் கஷ்டத்தையும் அனுபவிக்காமல் நீங்கள் கடந்து செல்கிறீர்கள், நீங்கள் 100க்கு 100 நம்புங்கள், நீங்கள் சாத்தானுடைய கையில் கொடுக்கப்பட்டு விட்டீர்கள். சாத்தான் உங்களை விலைக்கரையமாக்கி விட்டார் என்று அர்த்தம். ஆனால் தேவனுடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டு ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினால் தோய்க்கப்பட்டவர்களாய் நீங்க ரட்சிப்பின் அனுபவத்தோடு இருக்கும் பொழுது உங்களுக்கு போராட்டங்கள், பிரச்சனைகள் அனுதினமும் வரும். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் நின்று அவனை விடுவிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். சோதனைகள்லாம் வரதான் செய்யும். அதுதான் நம்மை பக்குவப்படுத்தும். அதுதான் நம்மை தேவனோடு நெருங்கி பழகுவதற்கு அது நமக்கு ஒரு ஊன்றுகோலாய் இருக்கும். ஆகவே அதை குறித்து நம்ம கவலைப்படுறோம். ஆனா இந்த வசனத்தை பாருங்க, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். அப்போ காத்திருக்க சொல்லுகிறார். அப்படி நினைக்கலாம், நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்கப்படும், விரும்பினது வரும் பொழுதோ ஜீவ விருட்சம் என்று வேதம் சொல்கிறது. நெடுங்காலமாய் காத்திருத்தல். காத்திருத்தல் என்பது மிக மிக கடினமான ஒரு காரியம். இந்த காத்திருப்பது மனிதனுக்கு ஒரு சோர்வை, பலவீனத்தை, ஆவியில முறிவு உழுவது போல ஒரு சூழலை உருவாக்கும். ஆனால் இந்த காத்திருக்க நீங்கள் புது பலன் அடைந்து சட்டைகளை விரித்து கழுகளை போல உயர எழும்புகள் என்று வேதம் சொல்கிறது. காத்திருப்பது கடினமான ஒரு காரியம்தான். ஆனாலும் அதில் பழகினவர்களுக்கு அதை குறித்து, ஆண்டவரை குறித்த ஒரு நம்பிக்கை, விசுவாசத்தை பெற்றவர்கள் இதை குறித்து அவர்கள் ரொம்ப வருத்தப்பட மாட்டார்கள். எப்படி ஒரு உயர்வு வரும், அதாவது ஒரு சாலையில ஒரு பள்ளம் வருகிறது என்றால் நிச்சயமாக ஒரு மேடு வரும். அதே போல ஒரு மேடு வரும் என்றால் ஒரு பள்ளம் வரும். அப்போ வாழ்க்கை என்பது ஒரு மேடு பள்ளத்தை கடந்து கடந்து தான் நாம் முன்னேறி வர வேண்டும். அப்போ நம்ம திரும்பி பார்க்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்க, அப்பா, இத்தனை ஆண்டுகள் கர்த்தர் என்னை எவ்வளவு நடத்தி இருக்கிறார். நான் ஆரம்பத்தில் பட்ட பாடுகள் என்ன, இவ்வளவு நிந்தைகள் என்ன, அவ்வளவு அவமானங்கள் என்ன, ஆனால் இன்றைக்கு என்னை இவ்வளவு உயர்த்தி இருக்கிறார் என்று நாம் சிந்தித்து ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்த அது காரியமாகும். ஆகவே நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். தேவன் சொல்கிற ஆலோசனைகள், கர்த்தருடைய கற்பனைகளுக்கு நாம் கைக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக அவர் நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு கர்த்தருனை உயர்த்தார். அப்போ பூமியை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்துல ஏதோ வந்தோம் போனோம் என்று இல்லை. இந்த பூமியில லாங் ஸ்டாண்டிங்கா வாழ்ந்து சுதந்திரித்து அனுபவித்து ஆண்டவர் கூப்பிடும் பொழுது அவரோடு கூட சென்று அகமகிழ வேண்டும், அவருடைய மார்பிலே போய் சாய வேண்டும். இந்த சுதந்திரம் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், அந்த சுதந்திரத்தை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நாம் சென்ற பிறகு நம்முடைய பிள்ளைகள் இந்த பூமியை சுதந்திரிப்பார்கள். அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு காத்திருக்கிறது. ஆனால் துன்மார்க்கர் என்ன செய்வாங்க? துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். என்னுடைய வாழ்க்கையில் இது ஒண்ணு மாத்திரம் இல்லை, நிறைய சாம்பிள் சொல்ல முடியும். துன்மார்க்கர் இந்த பூமியில இல்லை. ஏளனமாய் எக்காலமாய் பேசினபடி இந்த பூமியில் இல்லை. ஆனால் அவர்கள் மடமடமடமடென்று செழித்து வளருவதை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் அவர்கள் உயர்த்தப்பட்டு ஒரு க்ஷணப்படுதல, ஒரு வினாடியிலே அவர்கள் ஒன்றுமில்லாமல் ஆகிவிடுகிறார்கள். இதுதான் தேவனுடைய நடத்துதல். ஆகவே இந்த உலகத்துல போராட்டம் வரும்பொழுது நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த புதிய மாதத்திற்குள் விசுவாசத்தோடு கால் எடுத்து வைங்க. கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னாரானால் அது நிச்சயமாக அது நடக்கும். கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் 7 முறை உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே காத்திருப்பது மிக கடினமான ஒரு காரியம். ஆனாலும் இன்றைக்கு இந்த காத்திருத்தலுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க கர்த்தர் உங்களோடு கூட நிற்கிறார். உங்களுக்காக பிதாவாகிய தேவனிடத்தில் பரிந்து பேசுகிறார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வாய். சுதந்திரித்துக் கொள்வதற்கு கர்த்தர் உன்னை உயர்த்துவார். இன்றைக்கு உயர்த்துவார். நீங்க விடாப்பிடியோட ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கொண்டே இருங்க. ஆண்டவரே, நீ ஆசீர்வதித்தால் ஒளிய உண்மை நான் விட மாட்டேன் என்று அன்றைக்கு யாக்கோபு தேவனுடைய பாதத்தை கட்டி பிடித்தது போல நீங்களும் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும் வரைக்கும் ஆண்டவரை இறுக பற்றிக் கொள்ளுங்கள். வந்த பிறகும் விடக்கூடாது. ஆகவே ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார். ஜெபிக்கலாமா?
அன்பும் இரக்கமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த புதிய மாதத்தில் இந்த 1ஆம் தேதியிலே அந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் உயர்வை, செழிப்பை, ஆசீர்வாதத்தை நீ கட்டளையிட போவதற்காக உமக்கு நன்றி. நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்கப்படும், விரும்பினது வரும்பொழுது அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று நீர் வாக்குத்தத்தம் பண்ணிருக்க. ஆண்டவர் விரும்புகிற நன்மையை இப்பொழுது இன்றைக்கு இந்த பிரார்த்தனையிலே நீர் ஒவ்வொருவருக்கும் அருளி செய்வீராக. வேலையிலே உயர்வை நீர் கட்டளையிடுவீராக, தொழில் வியாபாரத்திலே ஒரு உயர்வை கட்டளையிடுவீராக, சமுதாயத்திலே உடைய பிள்ளைகளுக்கு ஒரு உயர்வை கட்டளையிடுவீராக. இன்னும் என்னென்ன காரியங்களில் அவர்கள் உயர்வை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்களோ அவைகள் எல்லாவற்றிலும் ஒரு உயர்வையும் ஆசீர்வாதத்தை அள்ளிச்சு நீ சொன்னால் சொன்னதுதான். இப்பொழுது மரண படுக்கையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆணிபாய்ந்த தழும்புள்ள கரம் அவர்கள் மீது அமர்வதாக. இப்பொழுதே உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை ஒவ்வொருவர் மீது இப்பொழுது அமர்வதாக என்று நான் கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். நீர் எனக்கு கொடுத்த சுகமளிக்கும் வல்லமை வரத்தை இப்பொழுது இலவசமாய் பெற்றதை இலவசமாய் அவர்கள் மீது நான் அனுப்புகிறேன். படுக்கையில் இருக்கிற நீங்கள் விசுவாசத்தோடு கை கால்களை உதறி எழும்புங்கள். ஆண்டவர் இயேசுவின் கரம் உங்களை தொடுகிறது. மரணத்துக்கு ஏதுவான கேன்சர், புற்றுநோய் வியாதியா இருந்தாலும் இப்பொழுது அவைகள் எல்லாவற்றையும் சுகப்படுத்த ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வருகிறது. எத்தனாவது ஸ்டேஜா இருந்தாலும் டாக்டர்கள் உங்களை கைவிட்டாலும் அதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிற நேரம் வந்திருக்கிறது. இந்த பூமியை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு கர்த்தர் ஆவலோடு இருக்கிறார். இப்பொழுதே அவனுடைய வல்லமை உங்களை சுகப்படுத்துகிறது. கடன் பிரச்சனையிலே, வறுமையிலே, தரித்திரத்திலே வாடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஐஸ்வர்ய சம்மனராகிய ஆண்டவருடைய கரம் உங்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறது. ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், யாக்கோபை ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறார். விசுவாச மார்க்கத்தாராகிய நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இப்பொழுது உங்களுக்குள் வந்து இறங்குகிறது. எல்லா தடைகளையும் நீக்கி போடுவீராக. ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம், செழிப்பின் மேல் செழிப்பு, ஐஸ்வர்யத்தின் மேல் ஐஸ்வர்யத்தை, கனத்தை, மகிமையும் பிள்ளைகளுக்கு நீர் கொடுப்பீராக. குடும்பத்திலே சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிற பிரிந்து கிடக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் சமாதானத்தின் தேவன் தாமே ஒவ்வொருவரையும் நீர் சமாதானப்படுத்துவீராக. சமாதான காரணரே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை அளிச்சு. எத்தனை சொத்துக்கள், பணங்கள், ஐஸ்வர்யங்கள், கன மகிமை இருந்தாலும் குடும்பத்திலே சமாதானம் இல்லை என்றால் அதே போல ஒரு துக்ககரமான காரியம் இந்த உலகத்து ஒன்றுமில்லை. இப்பொழுதே தெய்வீக சமாதானம் நதியை போல ஒவ்வொருடைய இல்லத்தில, உள்ளத்தில, குடும்பத்தின் நபர்கள் மீதும் பாய்ந்து செல்வதாக ஆசீர்வதிப்பீராக. நல்ல செய்தியை கேட்டு நாமத்தை மகிமைப்படுத்த பாக்கியத்தை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நிச்சயமாக இன்று உங்களை உயர்த்துவார். நீங்கள் தைரியமாக விசுவாசத்தோடு எதிர்கொள்ளுங்கள். நிச்சயமாக முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போக. மீண்டும் நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை தேவ கிருபை இருப்பதாக. God bless you.